யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாது இருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதான் ரொம்ப அற்புதமா இந்த வேத பகுதியில் நம்ம கவனிக்கிறோம். யோசுவா என்கிற ஒரு மனிதனோடு கூட இருந்து அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சவால்களிலும், ஒவ்வொரு பொறுப்பிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் எப்படி அவனுடைய வழியை வாய்க்க பண்ணுகிறதுக்கு கர்த்தர் எப்படி அவன் கூட இருந்து ஆண்டவர் அவருடைய வார்த்தை அவனுக்கு ஆலோசனையாய் கொடுத்து எப்படியெல்லாம் ஆண்டவர் அவனை வெற்றி அடைய வைக்கிறாருன்றது தான் நம்ம பார்க்குறோம். யோசுவாவுடைய வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது. ஏன்னா யோசுவா கவனித்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 31 ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து ஜெயித்து ஜனங்களை கானானுக்குள் நடத்தினவன். பெரிய வேலை, பெரிய காரியம். ராஜாக்கள் அந்த நாட்களில் யுத்தம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் நிறைய போர் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு நடக்கிற யுத்தங்கள்லாம் என்ன நம்ம பார்க்குறோம், நம்ம அறிந்து கொள்கிறோம், என்ன நடக்குது, ஏது நடக்குது, காரியங்கள்லாம் தெரியுது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. எப்போ ஒரு ராஜா வந்து யுத்தம் பண்ணுவான், என்ன ஆகும், என்ன நிலைகள் உண்டாகும், எல்லாமே ஒரு என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு காலகட்டங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு யோசுவா என்கிற ஒரு மனுஷனோட இருந்து அவனை எல்லா ராஜாங்களையும் ஜெயிக்க வைக்கிறார். 31 ராஜாக்களை ஜெயித்து, இந்த யோசுவான் புஸ்தகம் ஃபுல்லாக வாசித்து பாருங்க. 31 ராஜாக்களை அவன் ஜெயிச்சதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த வேதத்தை கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. எப்படி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி அவனை வெற்றி அடைய செய்தார் என்பதை தான் கவனிக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க அதே ஆண்டவர் இன்னைக்கும் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மளை வெற்றி ஆக்குவார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஜெயமாக்குவார். நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் தம்முடைய. இது உண்மையா? எத்தனை பேர் இது உண்மை நினைக்கிறீங்க? இதுதான் ஆண்டவர் இந்த சபைக்கு ஒவ்வொரு முறையும் போதிக்கிறார் பாருங்க. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக்குவதுக்கு தேவன் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நம்முடைய சிந்தனைக்குள்ள கர்த்தர் கொண்டு வர்றார். பொருளாதாரம் ரொம்ப அவசியமான ஒன்று. இங்கே இருக்கிற யாராவது அவசியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று மனம் சரியில்லாமல் இருக்கணும், இல்லை ஏதாவது ஆயிருக்கணும். என்ன ஒழுங்காக இருக்கிறவங்களா இருந்தால் நமக்கு இந்த பணம் எவ்வளோ அவசியமானது அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியன்றது நமக்கு புரியும் பாருங்க. எல்லா காரியங்களையும் செய்ய, உங்களை நீங்கள் நடத்த, தேவ ஊழியத்தை செய்ய, என்ன எல்லா காரியத்துக்கும் இன்னைக்கு இந்த பொருளாதாரம் ஒரு பெரிய ஒரு மூலதனமான ஒரு காரியமாக இருக்கு பாருங்க. அப்போ இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை எப்படி கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குற? யோசுவாவுக்கு பாருங்க, ஒவ்வொரு யுத்தத்தை அவன் ஜெயிக்கும் போது பொருளாதாரத்தில் அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டு வரான். அதுதான் பாருங்க, அவர்களை கர்த்தர் எப்படி கொண்டு போறாரு, எப்படி ஜெயிக்க வைக்கிறாருன்றெல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஜெயிப்பதுக்கான வழிகளை நம்ம கற்றுக் கொடுக்கும் போது, நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்பப்பா, ஆனால் உன் பொருளாதாரம் ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியா இருப்ப அப்படின்னா அது ஜெயத்துக்குரிய அறிகுறியே கிடையாது. நான் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், சரீர பிரகாரமாகவும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறேன்,
குடும்ப ரீதியிலான உறவிலும் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், என் கை வைத்து நான் செய்யும் எல்லா காரியங்களும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பொருளாதாரமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதெல்லாம் நல்லா பண்ணுறேன், ஆனால் பொருளாதாரம் மாத்திரம் இல்லைன்னா அப்போ எங்கேயோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறோன்னா, நிறைய இப்போ கிறிஸ்தவ மக்கள் பஞ்ச பரதேசியாக தான் இருக்கிறோம். என்ன, ஒரு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்கணும். ஏன் வைக்கிறாரு? அவருடைய வேலையை என் மூலமா நிறைவேற்றுவதற்காக என்ன ஐஸ்வர்யவானாக்குறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வேலையை என் மூலமா செய்வதற்காக என்னவாக்குறாரு? ஐஸ்வர்யவானாக்குறாரு. அதுதான் வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. தனக்காக ஐஸ்வர்யவானா இருக்கிறவனை குறித்து வேதம் தேவன் அவனை கடிந்து கொள்றாரு, அவனை ஒரு முட்டாள்ன்றாரு. ஆனா தேவனுக்காக நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும். ஏன்னா இந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்த ஜீவன், இந்த ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு என்ன இந்த உலகத்துல ரட்சித்து வச்சிருக்கிறாருன்னா, என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சொல்லுங்க வாயத்திருந்த வார்த்தையை, என்னை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஒன்றும் செய்ய மாட்டாரு. என்னத்தை பெருசா நான் செஞ்சிட போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை ரட்சித்த கர்த்தர் சொல்ற, இல்ல இல்ல, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய திட்டமிட்டிருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி மறுபடியும் சொல்லுங்க, என்னை கொண்டு கர்த்தர் அவர் திட்டமிட்ட பெரிய காரியத்தை என்னில் அவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுறதுக்கு தான் சொல்லித்தராரு எப்படி பொருளாதார ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்து உன்னை எப்படி ஒரு நல்ல உக்ரானக்காரனா வச்சு, ஒரு நல்ல நிர்வாகியா உன்னை ஆக்கி, உன்னை ஒரு நல்ல பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா, என்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நான் விரும்பும் காரியங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா நீ மாறும்போது, ஆண்டவர் எப்படிப்பட்ட விதங்களில் நம்முடைய பொருளாதார நிலைகளில் மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. அதுதான் நம்ம தேவனை குறித்து பார்க்கும்போது, கர்த்தர் நல்லவர், நல்ல தேவன், ஐஸ்வர்ய சம்மனராகவும் இருக்கிறாரு, அவர் பரிபூர்ணம் உள்ள தேவனாய் இருக்கிறாரு, அவர் ஏராளம் தாராளம் உள்ள கர்த்தராய் இருக்கிறார். கையை வாழ்த்தி சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் பரிபூர்ணம் உள்ள தேவன், ஐஸ்வர்ய சம்மனர், ஏராளமானவரும் தாராளமானவராய் இருக்கிறார். அவர்கிட்ட எந்த பஞ்சப்பாடம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இன்னைக்கு கவனிச்சு பாருங்க. அதுக்கு தான் காண்பித்தேன் எப்படி ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்மனர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பரிசுத்தர். இதெல்லாம் நான் நம்புறேன், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் ஐஸ்வர்ய சம்மனராகவும் இருக்கிறாரு, சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறாரு, அவர் ஏராளமானவராக இருக்கிறாரு, அவர் தாராளமானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் தான் மனுஷனை கொண்டு வந்து ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து விட்டார் பாருங்க. இப்படிப்பட்ட தேவன் கொண்டு வந்து அவன் எங்க விட்டாரு? ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து விடுறாரு. அந்த தோட்டமே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒவ்வொரு நாளும் அவனுக்கு சத்தமிட்டு கொண்டே இருக்கு. ஒவ்வொரு மரத்தின் பழத்தை அவன் பறி சாப்பிடும்போது அவனுக்கு தெரியும், ஓ நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ அற்புதமான விதத்தில் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நமக்கு எவ்வளோ நிறைவுகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதை குறித்த சிந்தனை என்னைக்கு அவனுக்கு தவறா போச்சோ அன்னைக்கு தேவ ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். நீங்க நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு தேவன் நமக்கு அவருடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? வசனத்தை, இந்த சத்தியத்தை கொடுத்தது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு இந்த சபைக்குள்ள உங்களை கொண்டு வந்து இந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு போதித்து கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. நீங்க புரிந்துக்கிற மாதிரி, நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. என்ன காட்டுறாரு? அந்த சூழ்நிலைகளை எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஆண்டவர் அவனுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து பேசுது பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய மனதுக்குள்ள ஆண்டவர் உண்டு பண்ண விரும்புகிற காரியங்களை குறித்த ஒரு தெளிவு, ஒரு வெளிச்சம் நமக்கு வரணும் பாருங்க. போன வாரம் காண்பித்தேன் எப்படி நல்ல சுற்றுச்சூழலுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு ஆண்டவர் எப்படி மகிமையுள்ள ஒரு நிலைக்கு நம்ம வாழ்க்கையை பொருளாதாரத்திலும் ஆண்டவர் எப்படி மாத்துறாரு, எப்படி நம்மளை மகிமை உள்ள ஒரு பாத்திரமா மாத்துறாரு. அதான் காண்பித்தேன். எப்படி என் தேவன் தம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தில் என்னுடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். தம்முடைய மகிமையில, அந்த மகிமைன்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பூலோகத்தில் வாழும்போது, மரித்து நாம் பரலோகத்தில் போனோம்னா பரலோகத்தில் ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமைக்கு ஈடான மகிமை ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த மகிமை பரலோகத்துக்கு போகும்போது தான் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த பூலோகத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையா வாழ்ற
என்னில் ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறாரு, என்னை மகிமை உள்ள ஒரு நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறார். என் பொருளாதாரத்தையும் ஒரு மகிமை உள்ள நிலைக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு. அதனால கவனிங்க, இதை குறித்த தப்பான எண்ணங்களை உள்ள கொண்டு போயிட்டா இந்த மகிமையை அனுபவிக்க முடியாமல் போயிடுறோம். உலகம் சொல்கிற விதமாக பார்க்கக்கூடாது மகிமையை. இல்லை எல்லா தத்துவ மேதிகள் சொல்கிறது போல, பிலாசபர் சொல்றது போல இந்த மகிமையை பார்த்து, இந்த வேத வசனம் இந்த தேவன் நம்மில் கொடுக்க விரும்புகிற மகிமையை நாம் எப்படி அடைய வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறதோ அந்த கண்ணோட்டத்தில் நம்ம கவனம் செலுத்தும் போது மாத்திரமே தேவன் நம்மை ஆவிக்குரிய விதத்திலும் மகிமைப்படுத்துறாரு, சரீர பிரகாரமாகவும் மகிமைப்படுத்துறாரு, பொருளாதாரத்திலும் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆவிக்குரிய விதத்திலும் கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளை மகிமைப்படுத்துறாரு. சரீர பிரகாரமான விதத்திலும் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறாரு. பொருளாதாரத்திலும் கர்த்தர் என்ன பண்றாரு? மகிமைப்படுத்துறாரா? 2 கொரிந்தியர்ல தான் காண்பித்தோம் பார்த்தீங்களா? 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் கவனிச்சோம். இந்த வசனத்தை திறந்த முகமா இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம்னா, இந்த வசனம் கண்ணாடி போல நமக்கு காட்டி, அந்த வசனத்தையே நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேனா, வேதம் சொல்லுகிற அந்த சாயலாகத்தானே நீங்க மறுரூபம் அடைகிறீர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப உங்களுக்கு காண்பித்தேன், இந்த பைபிள் ஒரு கண்ணாடி மாதிரி. போன வாரம் உங்களுக்கு பைபிள் கண்ணாடின்னு சொன்னேன். எத்தனை பேர் இந்த கண்ணாடியை பார்த்தீங்க? தினந்தோறும் தினந்தோறும் கண்ணாடியை பார்த்தேன் பாஸ்டர், முன் பக்கமும் பின் பக்கத்தையும் பார்த்தேன். அது இல்லை, இந்த பைபிளை திறந்து வாசித்தீங்களா? உங்களை காட்டுற ஒரு கண்ணாடி, உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையை காட்டுகிற கண்ணாடி. நல்லா கவனிங்க. முன்ன எப்படி இருந்தேன்? இருளில் இருந்தேன், சாபத்தில் இருந்தேன், எல்லா துர்குணங்களிலும் இருந்தேன், எல்லா விதமான அசுத்தத்திலும் இருந்தேன். ஆனா இப்போ இந்த கண்ணாடி மூலமா ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன கர்த்தர் ஒரு புதிய மனுஷனாக, புதிய சிருஷ்டிப்பாக, பழையவைகளெல்லாம் ஒளிந்து போய்விட்டது, எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள என்னமா இருக்கு? புதிதா இருக்குன்னு சொல்லுது. அந்த புதிதாக்கப்பட்ட மனுஷனை எங்க பார்க்கிறேன்? இந்த கண்ணாடி வழியா எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற ஜீவன், எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற மகிமை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுபாவங்கள், எனக்குள்ள வர வேண்டிய மாற்றங்கள், என்னுடைய எண்ணங்கள்ல புதுப்பிக்கப்பட வேண்டிய சிந்தனைகள், இதெல்லாம் பாருங்க இந்த கண்ணாடியின் மூலமா நான் பார்க்கணும். எப்படி ஒரு நேச்சுரல் கண்ணாடி உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நிஜமாக்கி காட்டுதோ, நீங்க யாரா இருக்கிறீங்கன்றதை காட்டுதோ, அதே போல தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிற இந்த வேதம் என்கிற கண்ணாடியின் மூலமா என்ன, நான் யார் என்பதை, எனக்குள்ள கர்த்தர் என்ன மாதிரி மகிமையை வச்சிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்றோம். பாருங்க, இதை பார்க்க பார்க்க அந்த சாயலாகவே நான் மறுரூபமாகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த கண்ணாடியில என்னை பார்க்க பார்க்க நான் அந்த சாயலாகவே. இந்த கண்ணாடியை பார்க்காம நீங்க மாற முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பைபிள்ன்ற கண்ணாடியை திறந்து வாசித்து, நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க, திறந்து வாசித்து தியானித்து இதுல சொல்லி இருக்கிறபடியெல்லாம் செய்யும் போது அந்த கண்ணாடி சொல்றபடியே நான் மாறுகிறேன். இவ்வளவு செய்யணும்: திறக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும், தியானிச்சதின்படி செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கணும். சும்மா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மேஜிக், அப்படியே நம்ம யாராவது ஒருத்தர் வந்து தலையில கை வச்சுட்டா எல்லாம் மாறும். ஒன்றும் மாறாது. நல்லா கவனிங்க. கையை வச்சு எல்லாத்தையும் மாற்ற முடியும்னா நான் ரெடி, வாங்க உட்காடுறேன், நான் இங்கே சேர் போட்டு உட்காந்துக்கிறேன். நான் சேர் போட்டு உட்காந்துட்டு வாங்க, எத்தனை பேரும் நான் வாங்க கை வைக்கிறேன். ஏன் கையை வைக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் மாற போறது இல்லை. இந்த கண்ணாடியை நீங்க பார்க்கும்போது தான் வாழ்க்கை மாறும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பைபிள்ன்ற கண்ணாடியை. அதை சொல்லணும். கண்ணாடினா நீங்க வேற கண்ணாடி போய் நின்று வீட்டில் போய் கண்ணாடி நின்றுக்கிட்டு ஒண்ணுமே மாற மாட்டுதே அப்படின்னா மாறாது. இந்த பைபிள்ன்ற கண்ணாடியை பார்க்க பார்க்க கண்டிப்பா கர்த்தர் என்ன மாத்துவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பைபிள்ன்ற கண்ணாடியை நான் பார்க்க பார்க்க எந்த மனுஷனும் தேறினவன் ஆகும்படி இந்த வேத வசனம் அவனை மாத்துகிறதா. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றேன், இந்த வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது? ஒரு மனுஷன் தனக்குள்ள இருக்கிற எல்லா சுபாவங்களையும் மாத்த, தேறினவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிக்க, சமுதாயத்தில் நிக்க, நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் நடுவே தேறின ஒரு நிலையில் நிக்க. இது தேரவே தேராதுப்பா அப்படின்னு சொல்றவங்க மத்தியில என்னை தேத்தி காட்டுகிற ஒரு நிலையில் நான் நிக்கணும்னா இந்த கண்ணாடியை, இந்த பைபிள்ன்ற கண்ணாடியை நான் பார்க்கணும். அதெல்லாம் கவனிச்சுப்பேன். ரட்சிக்கப்பட்டு நீங்க முதல் முறை கிறிஸ்தவங்களா ஆன போது ஏன்னா உங்களுக்குள்ள பெரிய மாற்றம்லாம் வரல, ஒத்துக்கணும் அதெல்லாம். சரிங்களா?
இல்லை நான் ரட்சிக்கப்பட்டு அப்படியே முற்றிலும் மாறிட்டேன் அப்படி சொல்ற யாரா புண்ணியவானுகிறீங்களா? இன்னும் ரட்சிக்கப்பட்டு மாறாத எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்தும் பாபம் மாறாம, பேச்சு மாறாம, எண்ணம் மாறாம இருக்கிற நிறைய கிறிஸ்தவங்க இருக்க தானே செய்யறாங்க. ஆரம்பிச்ச போது கவனிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்ல ஒன்றும் பெருசா எல்லாம் மாறில. நல்லது, ரட்சிப்பு கிடைச்சிச்சு, தேவனோட ஒரு தொடர்பு உண்டாச்சு, இப்ப நான் ஆண்டோடைய பிள்ளையா மாறினா. ஆனா இந்த தேவ சத்தியத்தை வாசிக்க இந்த கண்ணாடியை பார்க்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து சர்ச்சில் உட்காந்து தேவன் பேசுகிற வசனத்தை கேட்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எவ்வளோ மாறி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு மாற்றம் வந்ததுக்கு காரணம் சும்மா இல்லை, தேவ ஆலயத்துக்கும் தேவ வசனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்பினதினாலே வந்த ஒரு ஆசீர்வாதமான மாற்றம். இதெல்லாம் செய்யாம வாழ்க்கை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வசனம் தான் நம்மளை மாற்றுகிற வல்லமை உள்ள சத்தியமா இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்ற, இந்த சத்தியத்தை இந்த வசனத்தை பார்க்கும்போது மகிமை உண்டாகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். தேவனுடைய மகிமை உண்டாகுங்க. தேவன் எப்படி மகிமை உள்ளவர் பாருங்க. தேவன் மகிமை உள்ளவனா அவர் பரிசுத்தம் உள்ள, அவர் பாவத்தை வெறுக்கிறாரு, அது உண்மை, அதெல்லாம் உண்மைதான், அதுவும் மகிமை தான். பரிசுத்தத்தின் மகிமையில ஆண்டவர் ரொம்ப கவனம் வைக்கிற ஒரு தேவன். ஆனா நம்ம அதை மாத்திரம் பாட்டுட்டு மற்ற காரியங்கள்ல அவர் மகிமை உள்ள தேவனா இருக்கிறத பார்க்க விட்டுறக்கூடாது. நல்ல கவனிங்க, அவர் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறதிலும் மகிமை உள்ளவராய் இருக்கிறாரு, சம்பூர்ணம் உள்ள தேவனாய் இருப்பதிலும் மகிமை உள்ளவராய் இருக்கிறாரு, ஏராளம் உள்ளவரும் தாராளம் உள்ளவராய் இருப்பதிலும் மகிமை உள்ள. அதை பார்க்கணும் கொஞ்சம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், புது மனுஷனா மாறுறேன், பாவத்தை அவர் வெறுக்கிறார் எனக்கு நல்லா தெரியும். ஆகவே நான் பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவரே என்னை மன்னியும்னு நான் வந்து மனம் திரும்பி தேவனுடைய மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளையா நான் வாழ்றேன். அதனால எனக்கு மகிமை உண்டாகுது, அது உண்மைதான். ஆனா மறுபக்கத்தில் ஆண்டவர் ஐஸ்வர்யத்திலும் மகிமை உள்ளவராக இருக்கிறாரு, சம்பூர்ணத்திலும் மகிமை உள்ளவராக இருக்கிறாரு, ஏராளமானவரும் தாராளமானவருமா இருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் போய் வாசிச்சு பாருங்க முழுவதும். அது தேவன் எப்படி அவருடைய ஆப்சல்யூட் ஸ்பிளெண்டர்ல இருக்கிறார்ன்றத ரொம்ப அற்புதமா வர்ணிக்கிற ஒரு அதிகாரம். அவர் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், அவருடைய நகரம், அவருடைய தெரு எப்படி இருக்கு. he lives in a golden city. அவர் தங்க வீதியில் இருக்கிறாரு. எல்லா அவர்கிட்ட ஒரு குறையும் இல்லைங்க, ஒரு தாழ்ச்சியும் கிடையாது. இப்படிப்பட்ட விதத்திலும் தேவன் மகிமையில ஆண்டவர் குறையாதவரா இருக்கிறார். இவ்வளவு மகிமை உள்ள தேவனா இருக்கிற அவர் என்ன இவ்வளவு காரியங்களை சொல்லி கொடுத்து நான் குறை உள்ளவனா இருக்கிறது நிமித்தம் அவர் எப்படி மகிமை அடைவார்? என் குறைவை நிறைவாக்குறதின் மூலமா அவர் மகிமை அடைகிறார். கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய குறைவை நிறைவாக்குறதின் மூலமா யார் மகிமை அடைகிறார்? என் குறைவை நிறைவாக்கின கர்த்தர் என்னில் மகிமை அடைகிறார். நல்லா கவனித்து பாருங்க, கொஞ்சம் கவனிக்கணும். இன்னைக்கு நான் சொல்ற காரியங்கள் ஆண்டவர்கிட்ட எந்த விதமான தட்டுப்பாடும் கிடையாது, ஷார்டேஜ் ஆண்டவர்கிட்ட கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கிடையாது? நமக்கு தான் ஷார்டேஜ். வெங்காயம் ஷார்டேஜ், பருப்பு ஷார்டேஜ், எண்ணெய் ஷார்டேஜ். கேட்ட என்ன சொல்லுவாங்க? இன்னும் மாசம் பிறக்கல. இப்போ வர மாசம் கடைசியா, இந்த வாரம் பாருங்க வார கடைசி. என்ன சொல்லுவாங்க? இன்னும் மாசம் பிறக்கலக்கா, மாசம் பிறந்த உடனே ரிட்டர்ன் பண்ணிடுறேங்க்கா, அது வரைக்கும் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கொடுங்கக்கா. தட்டுப்பாடுலாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. நல்லா கவனிக்கணும். எல்லா ஷார்டேஜ் அதுதான் பாருங்க. அரசாங்கத்திலையும் ஒரு ரேஷன் கார்டுன்னு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? ரேஷன் கார்டுன்றது ஒரு மனுஷனுக்கு அவனுடைய ஏழாமையை பார்த்து அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கிலோ அரிசி கொடுக்கலாம், எவ்வளோ சக்கரை கொடுக்கலாம், எவ்வளோ எண்ணெய் கொடுக்கலாம், எவ்வளோ கெரோசின் கொடுக்கலாம், அவ்வளோதான் கொடுக்குறாங்க பாருங்க. நீங்கள் போயிட்டு எனக்கு 10 கிலோ அரிசி கொடுத்தா கொடுத்துருவாங்களா? உங்கள் கார்டில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான். அது டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன காட்டுது? அளவு தான். ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ள எனக்கு ஒன்று புரியுது. என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் எல்லாம் ஷார்டேஜ் சிஸ்டம், தட்டுப்பாடுனுடைய சிஸ்டம் அமைப்பு. ஆனா தேவனுடைய அமைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? நிரம்பி வழிகிற சிஸ்டம். எத்தனை பேர் கையை வாய்த்து சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவருடைய சிஸ்டம் எப்படிப்பட்ட சிஸ்டம்? நிரம்பி வழிகிற சிஸ்டம். அதுதான் பாருங்க, இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் கண்ணோக்கி பார்க்கணும். இந்த வேதத்தை பார்த்தீங்கன்னா
உங்க வாழ்க்கை எப்படி அவருடைய மகிமையினால நிரம்பி வழிய முடியும்ன்றத கர்த்தர் காட்டுவார். மகிமையே இல்லாத இடத்துல கூட உங்களை ஆண்டவருடைய மகிமையினால எப்படி நிரம்பி வழிய அவர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நீங்க இருந்து அந்த ஐஸ்வர்ய சம்மனருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது தேவன் அந்த ஐஸ்வர்யத்தின் சம்பூர்ணத்தையும் அந்த தாராளமான நிலையில நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த நிலைக்கு கொண்டு வர விரும்புறார்? ஒன்னும் இல்லாத என்ன ஏன் ஆண்டவர் இந்த நிலைக்கு கொண்டு வர விரும்புறார்? என்ன கொண்டு என்ன செய்ய விரும்புறார்? ஏன் என்னில் மகிமைப்பட அவர் விரும்புறாரு? இதெல்லாம் ரொம்ப அவசியமான காரியம். பாருங்க ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம். எத்தனை பேர் விரும்புறீங்க என்னில் இயேசு மகிமைப்படணும்? எத்தனை பேர் விரும்புறோம்? கையை வாய்ச்சி சொல்லுங்க. என்னில் இயேசு இப்ப இருக்கிற மாதிரி இல்லை, இதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா கர்த்தர் மகிமைப்படணும். எத்தனை பேர் விரும்புறோம்? கையை வாழ்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறீரு, இன்னைக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்கு, இன்னைக்கு என்ன கர்த்தர் ஒரு இடத்துல உயர்த்தி வச்சிருக்கிறீர், ஆனா இதை காட்டிலும் 1000 மடங்கு நீர் என்னில் மகிமைப்படுகிற நிலையில நான் உம்மை சேவிக்கணும் ஆண்டவரே. இந்த டிசையர் உங்களுக்குள்ள வரணுங்க. நான் இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடுறேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? முதல் ஆராதனை இருக்கிறவங்க ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பீங்கன்னு வாங்க. ஆழ்ந்த சிந்தலாம் வேணாம். நான் சொல்றதை சிந்திச்சா, கர்த்தர் உங்களுக்கு என் மூலமா சொல்ற வார்த்தையை சிந்திச்சா போதுமானது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம் இது. ஆண்டவர் சொல்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமானது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வந்தீங்களா? 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் பாருங்க. என்ன சொல்றார் ஆண்டவர்? ஏன் நம்மள அவர் மகிமைப்பட விரும்புறாரு? ஏன் என்ன ஆண்டவர் இப்படி மகிமைப்படுத்தணும்னு எனக்கு ஏன் கற்றுக் கொடுக்கிறாரு? என்ன ஆண்டவர் அதிகமான ஒரு பிரயோஜனமான பாத்திரமா மாற்ற விரும்புறாரு. வாசிப்போமா எல்லாரும்? 16ஆம் வசனம் எல்லாரும் வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, எல்லாரும் வாசிக்கணும். இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக. எவர்கள் முன்பாக? ஹலோ, என்னது அவர்கள் முன்பாக? எவர்கள் முன்பாக? மனுஷன், நான் வாழ்றேன், என்ன மாதிரி இன்னொரு மனுஷன் பாருங்க. நான் உருப்பட மாட்டேன், நான் முன்னேற மாட்டேன், நான் நல்லா வர மாட்டேன். நிறைய பேர் வாயை திறந்து பேசலாம், பார்க்குற பார்வையிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்ப்பாங்க பாருங்க, உருட்டுருக்கு பாருங்க கண்ணு. உருட்டி அது பண்ணுறதும் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஒன்று நல்லா பண்ணுறேன்னா நம்மளை நல்லா ஆகாதபடிக்கு ஏதாவது தடுங்களை, ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கர்த்தர் சொல்றார், உங்கள் நற்கிரியை அவர்களுக்கு முன்பாக, மனுஷர்களுக்கு முன்பாக. இப்ப நல்லா கவனிங்க, உங்களை ஆண்டவர் ஏன் மகிமைப்படுத்த விரும்புறாருன்னா, அவர் விரும்புற நற்கிரியைகளை மனுஷர்களுக்கு முன்பாக செய்ய உங்கள் வெளிச்சம், ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம், உனக்குள்ள இருக்கிற மகிமை, உனக்குள்ள நான் வச்சிருக்கிற மகிமை. இந்த கண்ணாடியை நீ பார்க்கும்போது, இந்த வேதம் என்கிற கண்ணாடியை நீ பார்க்கும்போது, நான் பார்க்கும்போது எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அந்த வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையை நான் அறிந்து கொள்றேன். அறிந்து கொள்ளும் போது அந்த வெளிச்சத்தை மனுஷர்கள் முன்பாக பிரகாசிப்பித்து காட்ட விரும்புறாரு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா நான் நற்கிரியை செய்யணும். நல்ல கவனிங்கள், இந்த வெளிச்சம், எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசமா என் பக்கத்துல இருக்கிற ஒரு நபருக்கு தெரியணும்னா, என் வீட்டு பக்கத்துல இருக்கிற என் நெய்பருக்கு தெரியணும்னா, நான் இருக்கிற தெருவில் தெரியணும்னா நற்கிரியை செய்யணும். நான் கேட்கிற நற்கிரியை செய்யணும்னா ஓசியில செய்ய முடியுமா? ஹலோ, நல்லா கவனிக்க நான் சொல்றது. நான் எல்லாம் நல்ல காரியம் செய்ய விரும்புறேன், கையில ஒன்றும் காசே இல்லை அப்படின்னா எப்படி செய்வீங்க? நல்ல காரியம் செய்யறவங்கள வேடிக்கை பார்க்கலாம், ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது? நல்ல காரியத்தை செய்ய, நற்கிரியை செய்ய முடியாது. ஒரு நற்கிரியை செய்யணும்னா, ஒரு அன்பை இன்னொருத்தர் காட்டணும்னாக்க ஏதாவது வாங்கி கொடுக்கணுங்க. ஹலோ, நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நீங்களா முழிக்கிற மொழியை பார்த்தால ஒரு மாதிரி இருக்க. ஒருத்தருக்கு அன்பு காட்டணும்னா, ஒருத்தர் பசியில் இருக்கிறாரு, அவன் பசியை தீக்கிறதுக்கு ஏசுநாதர் அவரே அப்பம், ஆனால் ஜீவ அப்பம் அவரே சொன்னார், ஆனால் ஜீவ அப்பத்தினார் அவன் பார்ப்பான், என்ன ஜீவ அப்பம்மா எனக்கு அப்படின்னு என்னன்னே தெரியாத. ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஏசுனை நேசிக்கிறாருப்பா,
இன்னைக்கு நான் வாங்கி கொடுத்தேன், என்னையே நீ நம்பிட்டு இருக்காத. உனக்கு போஷாப்பை கொடுக்குற ஒரு பரலோக பிதா இருக்கிறார். அவரை நம்பினா தினந்தோறும் உன்னை அவர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை சொல்றீங்க பாரு. இது ஒரு நற்கிரியை. இதை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க போய் பிரியாணி கடையில் ஓசியில் கேட்டால் கொடுத்துருவானா? எப்பா நான் ஏழைக்கு உதவி செய்ய போறேன், அதனால என்ன ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னா? ஒரு நற்கிரியை செய்ய பொருளாதார ஆசீர்வாதம் வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மூலமா கர்த்தர் செய்ய விரும்புகிற நற்கிரியை செய்ய பொருளாதார ஆசீர்வாதம் வேணும். நல்லா கவனிங்கள். அப்படிதான் நம்முடைய வெளிச்சம். நல்லா கவனிங்க. நிறைய கிறிஸ்தவன் எப்படி இருக்கிறாங்க? நான் கர்த்தருக்கா பரிசுத்தமா வாழ்றேன், ஆனா பொருளாதாரத்தில் ரொம்ப புவரா இருக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்படி இல்லை. அந்த நிலைகளை மாற்றக்கூடிய தேவ வசனத்தின் சிந்த ஒரு விசுவாசிக்கு வரலனா, நான் சொல்றேன், தேவன் அவ்வளவு ஐஸ்வர்ய நிறைவுள்ள தேவனாய் இருந்தோம், சம்பூர்ணம் உள்ளவராய் இருந்தோம், ஏராளம் தாராளம் உள்ள தேவனாய் அவர் மகிமைப்படக்கூடிய நிலையில அவர் இருந்தோம். அந்த மகிமையை நான் என்னில் வெளிப்படுத்தாம இருக்கிறேன். ஏன்னா அந்த சிந்தனை எனக்கு வரல. ஏன்னா என் தேவனை நான் அந்த விஷயத்துல விசுவாசிக்கல. நல்ல கவனிங்கள். அதனால நான் என்னவா இருக்கிறேன்? இன்னும் ஏழையா இருக்கிறேன், இன்னும் தரித்திர நிலையிலேயே இருக்கிறேன். நல்லா கவனிங்கள். நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா உபவாசம் இருக்கிறேன், ஆனா கையில ஒன்றும் இல்லை, பொருளாதாரத்தில் நான் ரொம்ப வீக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க மற்றவங்க? இவர் நல்ல கிறிஸ்தவர் தான், ஆனா ஓட்டாண்டி கிறிஸ்தவர் இவரு, அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? இவர் கிறிஸ்தவர் தான், ஆனா இவர் கையேந்துவாரு. இவர் கிறிஸ்தவர் தான், ஆனா தேவனம் தான் யார்கிட்டயே போய் நிற்பாரு. இது என்ன நிலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கர்த்தர் மகிமைப்படுற நிலையா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒன்று தெரியணும், என் குறைவுகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்குகிற எனக்கு ஒரு தேவன் இருக்கு. எத்தனை பேர் கையை வாய்த்தி சொல்றீங்க என்னுடைய குறைவெல்லாம்? என்ன எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதத்தின் எல்லா குறைவையும், இந்த நாட்களில் இருக்கிற எல்லா குறைவையும் கர்த்தர் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் இந்த சிந்தனை வரணும். தேவன் என்னை ஆசீர்வதிக்க, தேவன் என்னில் மகிமைப்படக்கூடிய விதத்தில் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அந்த மகிமையின் வெளிச்சம் என்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியில தெரியப்பட, சும்மா பந்தா காட்டுறதுக்கு இல்லை. நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் பணம் வந்தவொடனே சும்மா அப்படியே போய் எல்லாத்தையும் பந்தா காத்து, அதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கையில கர்த்தர் நன்மையை கொடுக்கவே மாட்டார். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? தனக்காக ஐஸ்வர்யமானவனா இருக்க தான் விரும்புறான் ஒழிய தேவனுக்காக ஐஸ்வர்யமானா இருக்க அவன் விரும்பல. நல்ல கவனிங்கள். அல்லது நல்ல ஐஸ்வர்யமானா இருந்துட்டு ஆனா பரிசுத்தம் இல்லாம தேவனோடு தொடர்பில்லாத இருக்கிற ஒரு மனுஷன், அதுவும் மோசமான நிலை. ரெண்டுமே ரொம்ப மோசமான நிலை. பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தரை சேவிக்கிறான், கர்த்தருக்காக வாழ்றான் அப்படின்னா அந்த மனுஷனுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் கையின் பிரயாசத்தெல்லாம் அந்த நிலையில இருந்து நான் நற்கிரியை செய்யக்கூடிய விதத்தில் கர்த்தர் எனக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய சுவிசேஷத்தை பரப்ப, அநேகருக்கு நான் நன்மை செய்ய, இந்த விதத்திலும் என்னை மகிமைப்படுத்த கர்த்தர் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை என்னில் மகிமைப்படுத்த தேவன் விரும்புகிறார். பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறாருன்னா, குரோத்தையும் மல்டிப்ளிகேஷனையும் நமக்குள்ள வச்சுதான் நம்மளை உண்டாக்கியிருக்காரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வளர்ச்சியையும் பெருக்கத்தையும் இன்பில்டா வச்சுதான் நம்மளை உண்டாக்கியிருக்கிறாரு. நான் வளர முடியல, நான் பெருக முடியலன்னா ஆண்டவருக்கு உனக்குள்ள இன்பில்டா வச்சிருக்கேனப்பா. கேட்கிற இந்த வசனம்லாம் என்ன செய்யணும்னா, இப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வளருவதுக்கும் பெருகுவதுக்கும். பாருங்க, இன்னைக்கு உலகத்தால நம்புறான். இதை கிறிஸ்தவ மக்கள் மாத்திரம்தான் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் அதெல்லாம் வேணாம். உலகத்தான் பாருங்க. நம்ம ஒரு உலக கம்பெனி எடுத்து பாருங்க, நம்புறான். ஒரு உலகத்தான் எடுத்து பாருங்க, நம்புறான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளும் சபையும் தான் இன்னைக்கு தேவன் நமக்குள்ள கொடுக்க விரும்புகிற பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்து, அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து நான் நற்கிரியைகளை செய்து எனக்குள்ள இந்த கண்ணாடியின் மூலமா எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அந்த மகிமையை, அந்த வெளிச்சத்தை என்னை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக தேவன் காட்ட விரும்புறாரு. இப்படிப்பட்ட விதத்துல வாழணுன்ற சிந்தை இன்னைக்கு 100% கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அதனால்தான் கிறிஸ்தவ மக்கள் இன்னும் தாழ்ந்த நிலையிலேயே
அடிமட்ட நிலையிலேயே இருக்கிறது காரணம் என்னன்னா இதுதான். இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை பிசாசு கொடுத்து நம்மளை அடிமட்டத்திலே வைக்கணும்னு அவனுடைய விருப்பம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கீழே இருப்பது என்னுடைய விருப்பம் அல்ல, உன்னை மேலாக்குவது தான் என்னுடைய திட்டம். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன மேலாக்குவது தான் கர்த்தருடைய திட்டம். எத்தனை பேர் உங்க கையை உயர்த்தி சொல்ல முடியுமா? என்ன மேலாக்குவது தான் யாருடைய திட்டம்? அந்த திட்டத்துக்குள்ள நான் இருக்கிறேனா? ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு கம்பெனிக்காரன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான்னா அவன் கீழே போகணும்னு நினைக்கல, மேலே வரணும்னு நினைக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பெப்சி கொக்கோ கோலா கம்பெனி. இந்த கொக்கோ கோலா கம்பெனியுடைய ஃபவுண்டர் இருக்கிறார் பாருங்க, 1923 ராபர்ட் வுட் ரூஃப்ன்றவர் தான் அவர் பேர். அவர் சொல்றாரு, எங்களுடைய கம்பெனி உடைய ப்ராடக்ட், கொக்கோ கோலா கம்பெனியுடைய அந்த ப்ராடக்ட் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய கை நீட்டும் அளவுக்கு அவனுடைய பொருள் கிடைக்கணுமா. வித்தின் தி ஆர்ம் டிஸ்டன்ஸ் எங்க பொருள் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். 1923 சொன்னாருங்க. 100 வருஷத்துக்குள்ள பாருங்க, இன்னைக்கு கைக்கு எட்டுற தொலைவில் கொக்கோ கோலா கிடைக்குது. என்ன இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு அதை என்ன ஆக்கிட்டாங்க மனுஷனுக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப என்ன, போன வாரம் சொன்ன பார்த்தீங்களா, இந்தியில் ஒரு டயலாக் வர அதுக்கு, தில் மாங்கே மோர் அப்படின்னா, மனம் விரும்புகிறதே, இருதயம் விரும்புதே எதை? பெப்சியை, கொக்கோ கோலாவை. அது விரும்புறதுனால என்ன ஆயிட போகுது? தாகம் தீருமா? பாருங்க எப்படிலாம் பாருங்க. இன்னைக்கு வந்து எது மனுஷனுடைய மனதுக்குள்ள, எது மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள என் விருப்பமா மாறணுமோ அது மாறல. தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், நான் நிறைய நற்கிரியைகளை செய்யணும், இதற்காக ஐஸ்வர்யவானா எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய மகிமையை என்னை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நான் எடுத்து காட்டணும் என்கிற இந்த ஆசை தில்மாங்கே மோர் மாதிரி நமக்குள்ள இருக்கணும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? என்ன திடீர்னு ஹிந்தி பாஸ்டர் ஆயிட்டான்னு பாக்குறீங்களா? மனம் விரும்புதுங்க, இருதயம் விரும்பு. நான் கேட்கிறேன், ஒரு மனுஷனை ஒரு பெப்சியும் கொக்கோ கோலா விரும்புறதுனால அவனுக்கு நான் சுகம் கிடைச்சிருதா? அவனுக்கு நான் விடுதலை கிடைக்குதா? அவனுக்கு நான் உயர்வு வருதா? இன்னைக்கு நீங்க பெப்சி குடிக்கிறதுனால, கொக்கோ குடிக்கிறதுனால உயர்ந்துடுறீங்களா? சர்ன்னு மேல வேணா சுகர் வேணா ஏறும் சர்ன்னு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? வேற எதுவும் ஏறாது. ஆனா இந்த சுவிசேஷத்தை, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுக்காக நான் நற்கிரியை செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனை நான் சொல்றேன், கர்த்தர் மகிமையினால நிரப்பி அலங்கரிக்கிற பாத்திரமா மாத்துவார். இன்னைக்கு நீங்க அதை விரும்பணும். என்கிட்டயே ஒன்றும் இல்லை, நான் என்னத்தை போய் நற்கிரியை செய்ய நினைச்சீங்கன்னா இப்படியே தான் இருப்பீங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஆனா என்ன நிரப்புகிற கர்த்தர் என் கூடவே இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நிரப்புற கர்த்தர் என் கூட இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நான் இருக்க மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என்ன நிரப்புகிற தேவனுடைய மகிமையை நான் விசுவாசிக்கிறேன். மகிமை உள்ள தேவன் எதுல? வெறும் பரிசுத்தத்துல மாத்திரம் இல்ல, தேவன் வந்து ஐஸ்வர்யத்திலும் மகிமை உள்ளவராய், சம்பூர்ணத்திலும் மகிமை உள்ள, ஏராளம் தாராளமான விதத்திலும் மகிமை உள்ள கர்த்தராய் இருக்கிறாரே. யோசிச்சு பாருங்க, சபை வளருவதுக்கும் ஒரு கிறிஸ்தவன் வளருவதுக்கும் பெருகுவதுக்கும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்தை ஒரு மனுஷன் கை கொள்ளாததுனால வளர முடியல, விரிவாக முடியல. நற்கிரியைகளை உலகம் முழுவதும் போய் செய்ய முடியாம இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த காரியத்தை தீர்மானிக்கல, யோசிக்கல, நான் இப்படி இருக்கணும், இப்படி மாறணும், நான் கர்த்தருக்காக ஐஸ்வர்யவானா மாறணும், கர்த்தருக்காக நற்கிரி. இந்த கண்ணாடியை நான் பார்த்துக்கிட்டே இருக்க போறேன். இந்த பைபிள்ன்ற கண்ணாடியை பார்க்க பார்க்க எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையை காட்டுது. நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் உடைக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது, நான் கையேந்திரவனா இருக்கக்கூடாது, நான் வந்து தரித்திரத்தை இருக்கக்கூடாது, நான் கடன்பட்டவனா இருக்கக்கூடாது. இந்த கண்ணாடி காட்டுங்க அதெல்லாம். நான் கேட்கிறேன், கிறிஸ்தவ மக்கள் இந்த கண்ணாடியை பார்த்துட்டு இன்னும் கடனாளியா, இன்னும் என்ன தரித்திரம் பிடிச்ச நிலையில, இன்னும் உடைக்கப்பட்ட நிலையில இருக்கணும். நான் கேட்கிறேன், இந்த கண்ணாடி என்ன பண்ணுது? அப்போ நமக்கு காட்டணுமே. என்ன பாவின்னு காட்டுது, என்ன அதுக்கப்புறம் பிள்ளையா மாறுறதுக்கு வழி காட்டுது, என்ன பிள்ளையா மாத்துறதுக்கு வழி காட்டிருக்கணும், என்ன கர்த்தருடைய ஐஸ்வர்யத்திலும் நிறைவிலும் ஆக்குவதற்கான வழியும் பைபிள்ல கர்த்தர் வச்சிருக்கிறாரே. ஏன் அதை மாத்திரம் என் கண்ணு பார்க்க மாட்டுது?
ஏன் அதை நான் விசுவாசிக்க மாட்டேன்? ஏன் என்னுடைய நிலைகள் மாறும்? என் குடும்பத்தினுடைய தரம், என் வாழ்க்கையின் தரம், என்னுடைய வேலை, என்னுடைய தொழில கர்த்தர் தம்முடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பா. அதுக்கு ஏராளமான வழிகளை கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஏன் எனக்கு நடக்கல? நல்ல கவனிங்கள். நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கையை வைத்து சொல்லுங்க, நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பது, பக்கத்தில் பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். உங்களையும் எண்ணி ஆசீர்வதிக்கு அவ்வளோ பிரியமுள்ள தேவன் இருந்தோம் நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலைன்னா என்ன ப்ராப்ளம்ன்றதை கொஞ்சம் செக் பண்ணணும். இந்த வசனம் சொல்கிறபடி, இந்த கண்ணாடி சொல்கிறபடி இதே பார்த்து இந்த மகிமை சாயலாக நான் மாற ஒப்பு கொடுத்துருக்கிறேனா, இல்லை ரெசிஸ்ட் பண்ணுறேனா, அதை எதிர்க்கிறேனா? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் வாயத்தந்து எதிர்த்து பேசிங்கன்னா அது உங்ககிட்ட வரவே வராது. நல்லா கவனி நான் சொல்றது. இன்னைக்கு உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் வீழ்ச்சியான ஒரு நிலையில் இருக்கலாம். அதை குறித்து நெகட்டிவாகவே பேசுகிறவனா இருப்பேன்னா அது உங்கள் பக்கமே வராது. ஏன்னா ஆண்டவர் தெரியும், எவ்வளோ கொடுத்தாலும் இந்த மனுஷன்கிட்ட அந்த பொருளாதாரம் உபயோகமற்ற ஒரு நிலையில் தான் இருக்கும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வழியை, சத்தியத்தை சொல்றாரு. எப்படி ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்த விரும்புறாரு, ஏன் நம்ம கிட்ட கொடுக்க விரும்புறாரு, நம்மளை ஏன் ஒரு உக்ரானக்காரனா வச்சிருக்கிறாரு, நம்மளை ஏன் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபரா கர்த்தர் மாற்ற விரும்புறாரு, இதெல்லாம் ஆண்டவர் ஏன் சொல்லித்தராரு. நல்லா கவனிக்கணும். பைபிள்ல ஆண்டவர் செழிப்பதுக்கான ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரு. என்ன பிரமாணம் சொல்லுங்க வாயத்திலிருந்து? செழிப்பதுக்கான, கையை வாய்த்தி சொல்லுங்க, நான் செழிப்பதுக்கான பிரமாணத்தை இந்த பைபிள்ல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? நீங்க நல்லா வர்றதுக்கான பிரமாணம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நல்ல பொருளாதாரத்தில் என்ன செழிப்படைவதற்கான ஒரு பிரமாணம் வச்சுக்க. இந்த லா ஆஃப் ப்ராஸ்பரிட்டி உங்க வாழ்க்கையில வேலை செய்தா? நிறைய கிறிஸ்தவங்க இந்த லா ஆஃப் ப்ராஸ்பரிட்டியை வேலை செய்ய வைக்கிறது, இந்த செழிப்பின் பிரமாணத்தை வேலை செய்ய வைக்கிறது இல்லை. ஆனா கர்த்தர் என்ன கேட்கறது? என்ன ஆசீர்வதிக்க மட்டும் மாற்றீர் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வரமாட்டேன். ஆண்டவர் கேட்கிறேன், நான் வச்சிருக்கிறேன் இந்த செழிப்பின் பிரமாணத்தை உன் வாழ்க்கையில ஏங்க வச்சிருக்கிறியா? ஆண்டவர் எதை செய்யணும்னாலும் அவர் தம்முடைய பிரமாணத்தின் மூலமாக, தம்முடைய கோட்பாடின் மூலமாக தான் செய்வார். இன்னைக்கு அதை நான் புரிஞ்சு என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே என்ன வந்தாலும் நீர் வைத்திருக்கிற முறைமையை என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் நான் ஆண்டவரை மாற்றி அமைக்க மாட்டேன். உம்முடைய வழிகளில் நான் வரேன், உம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்கிறேன். நல்ல கவனிங்கள். இந்த செழிப்பின் பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன சூழ்நிலை ஆனாலும், நான் சொல்கிறேன் எந்த நெருக்கடி ஆனாலும் கர்த்தர் உங்களை அது நடுவே உங்களை வாழ வச்சு காட்ட அவர் வல்லவராய் இருப்பார். உங்களை பெருகப்படுத்துவார். உங்களுக்கான வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் உங்களை ஏறி மிதிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு மேலே துளுத்து நம்மளை வளர வச்சுக்கிட்டே இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த செழிப்பின் பிரமாணத்தில் இருக்கு. அந்த செழிப்பின் பிரமாணம் எப்ப வேலை செய்யும் தெரியுமா? கர்த்தர் வச்சிருக்கிற விதைப்பு அறுப்பு என்கிற ஒரு முறைமையை ஒரு மனுஷன் கை கொள்ளும் போது மாத்திரமே. நான் விதைக்க மாட்டேன், நான் எதையும் செய்ய மாட்டேன், ஆனா செழிப்பின் வாய்ப்பே கிடையாது. தேவன் சொல்றார், நான் வச்சிருக்கிற செழிப்பின் பிரமாணம் வேலை செய்யாம போகவே போகாது. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கைய விதைக்கிறதுங்கிற முறையிலையும் அறுவடை செய்கிற முறையிலையும் ஒரு மனுஷன் கொண்டு வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில the law of prosperity is operating. தேவனுடைய செழிப்பின் பிரமாணம் அவனுடைய வாழ்க்கையில எங்குது பாருங்க. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன். எல்லாரும் எடுப்போம், தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் நீங்கள் அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தையை கவனிக்கின்றதுக்காக தான் இந்த வசனங்களை எடுக்க சொல்கிறேன். ஆதியாம் 26ஆம் அதிகாரம் வாங்க. ஆதியாம் 26ஆம் அதிகாரம் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்கோட கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. கர்த்தருடைய செழிப்பின் பிரமாணம் அவனுக்கு வேலை செய்ய கர்த்தர் விரும்புறாரு. எங்க செய்யறாரு? பஞ்சத்தின் நடுவே அவனை செழிப்பாக்கி காட்டணும்னு கர்த்தர் முடிவு பண்றாரு. அதுக்கு அவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? அந்த செழிப்பின் பிரமாணத்தை தான் வாழ்க்கையில தேவன் சொன்னதை அவன் ஏக்குவதற்கு அவன் இந்த விதைக்கிற அறுவடை செய்கிற இந்த முறைமைக்குள்ள தான் வாழ்க்கையை கொண்டு வராம ஆசீர்வாதம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க நான் சொல்ற சத்தியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கான கண்ணோட்டத்தில் கேட்கணும். நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத.
அதுதான் நான் இந்த சத்தியங்களை தைரியமா பேசுறேன். ஏன்னா கர்த்தர் சொன்னார், இந்த சத்தியங்களை கொண்டு போய் என் பிள்ளைகளுக்கு சொல்லு, நான் அவர்களுடைய உள்ளத்துக்குள்ள கிரியை செய்வேன், அந்த வசனத்தை அவர்கள் கை கொள்வார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக ஆக்கி காட்டுகிற வேலையை நான் செய்வேன்னு கர்த்தர் எனக்கு சொன்னார். அதெல்லாம் தைரியமா வந்து பேசுறேன். இந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து உங்களுக்கு ஏன் பேசுறேன்? கர்த்தர் இதை செய்ய சொல்லியிருக்கா, இப்படி தான் செய்ய போறார். இந்த பிளஸ்ஸிங்ஸ் என்ற சபைக்கு வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியுடைய குடும்பமும் நான் சொல்றேன், இன்னும் சில நாட்களில் சில மாதங்களில் கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் ஆண்டவர் உங்களை இந்த கீழே இருக்கிற நிலையிலிருந்து மேலான நிலைக்கு உங்களை கொண்டு உங்க கையின் உழைப்பை ஆசீர்வதிப்பா, உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கான வாசல்களை கர்த்தர் திறப்பார். இந்த செழிப்பின் பிரமாண வேலை செய்யும். எப்போ தேவன் சொல்ற விதமா நான் செய்யும் போது கண்டிப்பா 100க்கு 100 அது எனக்கு வேலை செய்யும். நிறைய இருக்கு பாருங்க, நீங்க சொல்றது சில காரியங்களை நான் சுருக்கமா சொல்லி முடிக்க விரும்புறேன். வாசிப்போமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்லி இருக்கு, ஈசாக்கு அந்த தேசத்திலே என்ன பண்ணா, அந்த தேசத்துல சும்மா அடை போட்ட கோழி மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். அப்படியே சொல்லியிருக்கு, ஒன்றும் செய்யாம சும்மா உட்காந்துட்டு இருந்தான். எந்த தேசத்துல? பஞ்சம் நிறைந்த தேசத்துல. சாக்கு சொல்லலாம, ஆண்டவரே வாழ்றதுக்கே வழி இல்லை, நீர் சொல்லிட்டீர் விதைக்கணும்னு. எங்க இருந்து நான் விதைக்கிறது ஆண்டவரே? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறது தான், என்னத்தை விதை, எங்க இருந்து விதை? என் நிலைமையை தெரிஞ்சுட்டு ஆண்டவர் சொல்றேன், உன் நிலைமையை தெரிஞ்சால்தான் சொல்றேன், உனக்கு செழிப்பின் பிரமாணம் வேலை செய்யணும், நீ மகிமையான நிலைக்கு உன்னுடைய வாழ்க்கை வரணும், பொருளாதாரத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படணும், அதனால நான் உனக்கு சொல்றேன். அதான் எனக்கு இந்த வாரம் இந்த வார்த்தையை ஆண்டவர் மறுபடியும் எனக்கு காட்டின பாரு. அவன் விதைத்தான். அவன் சும்மா காத்துல சிலம் அடிக்கல, சும்மா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க வாயிலேயே. அருமையா சொல்றீங்களே. நிறைய கிறிஸ்தவம் இந்த வாயிலேயே வடை சுடுவாங்க பாத்துறீங்களா? விதைக்கவே மாட்டாங்க. விதைக்கிற ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில கிடையவே கிடையாது. வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போயிட்டு சும்மா போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துடுறது. கர்த்தர் பார்ப்பார், 8 மணி நேரம் உன்னை உழைக்கிறதுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்குறேன், 8 மணி நேரம் உழைச்சிருக்கியா? உழைச்சா அதற்கான அறுவடைய கர்த்தர் நீதிபரர் நமக்கு நிச்சயமா கர்த்தர் சேர்த்து கொடுப்பார். நல்ல கவனிங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம குடும்பத்தில் விதைக்கிறனா, கணவன் மனைவி என்கிற உறவுல விதைக்கணும். தெரியுமா? கணவன் மனைவிக்கான நேரத்தை கொடுக்கணும், மனைவி கணவனுக்கான நேரத்துக்கு. எனக்கு நேரமே இல்லை, அப்புறம் வந்துடுவான் அறுக்கிறதுக்கு வேற எவனா. நான் சொல்ல புரியுதா? நான் டைமே இல்லை. புருஷன் யாருக்கு? புருஷனுக்கு மனைவி கொடுக்குற டைம் இல்லையா, கணவனுக்கு மனைவிக்கு டைம் கொடுக்குற நேரம் இல்லையா? அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமா தலை துவங்கும், சமாதானத்திலையும் சந்தோஷத்திலையும் அப்படியே பொங்கி பொங்கி கொட்டும். ஆமா கொட்டும். நல்லா கவனி நான் சொல்றது. சில யோசிக்கிறீங்க, எவ்வளோதான் கொடுக்கறது மனைவிக்கு டைம், எவ்வளோ கொடுத்தாலும் பெண்களுக்கு திருப்தியே வராது. அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? புருஷன்மார்களே, நீங்கள் உங்கள் மனைவிக்கான நேரத்தை கொடுக்கணும். நான் சில கல்யாணமான குடும்ப செய்தி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இது. ஏன்னா இங்கே நிறைய புருஷன் மனைவி டைமே கொடுக்கறது இல்லை. நிறைய மனைவிமாருங்க என்ன பண்ணுறது இல்லை, டைம். ஆனால் என்ன சொல்ல, அவர் மேலே அவருக்கு என் மேலே அன்பே இல்லை. எப்படி வரும் அன்பு? டைமை கொடுத்தாதான் அன்பு வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டைமை விதைச்சாதான் என்ன வரும்? என்ன வரணுமோ வரும். எதையும் நான் பண்ண மாட்டேன். நான் எப்போ சொல்ல போறேன், கல்யாணமான தம்பதிங்களுக்கு கேட்பேன், எங்கன்னா வெளியே போனீங்களா? எங்கே போனீங்க? எந்த ஊருக்கு போனீங்க? எவ்வளோ நாள் போனீங்க? சிலருக்கு யோசிப்பேன், என்ன இந்த பாஸ்டர் வேலையில் போல, சும்மானா இவர் எங்கே போனேன் எங்கே வந்தேன்னு கேட்டுனுக்கிறேன். நான் விஷயமா தான் கேட்குறேன், விஷயம் இல்லாமலாம் கேட்கறதில்ல. கேட்பேன், எங்கே போகிறேன்? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டைமே இல்லை பாஸ்டர், பிஸியாக இருக்குது வேலை. நான் சொல்லுவேன், உன் பிஸி வேலை நடுவிலும் உனக்குன்னு கர்த்தர் கொடுத்துருக்கிற குடும்பத்துக்காக நீ நேரம் எடுக்கணும். நேரம் கொடுக்காம வேலை செய்யறது இல்லை. நான் கேட்பேன், நேரம் கொடுக்காம உனக்கு பிஸியா வேலை செய்யறதா?
அப்போ நேரம் கொடுக்காம பிஸியா வேலை செய்ய தெரிஞ்ச உனக்கு உன் குடும்பத்துக்குன்னு ஒரு நேரம் எடுக்கணும்னு உனக்கு தோணலையா? சொல்லுவோம், போங்க கணவன் மனைவி, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வெக்கேஷன் டைம் இருக்கணும். வயசான தாத்தா பாட்டி இருக்கீங்களா, போங்க ஜாலியாக. உங்களை யார் கேட்க போகிறா? இனிமே நீங்கள் என்ன உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களை தடுத்து நிறுத்த போகிறாங்களா? வேணா போகும்போது பேத்தி பேரங்கெல்லாம் கூத்து அனுப்புவாங்க, கொஞ்சம் பரவாயில்ல கூட்டு போங்க, உங்களுக்கும் ஒரு அவுட்டிங்க்கு நல்லா இருக்கும், போயிட்டு வாங்க. நேரம் கொடுங்க. அந்த நேரத்தை கொடுத்தீங்கன்னா செழிப்பதுக்கான வேலையை கர்த்தர் நிச்சயமா, குடும்பம் உறவு தலை தோங்குவதுக்கான அற்புதமான கிரியைகளை கர்த்தர் செய்வாரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இந்த விதைக்கிறதே இல்லை. கர்த்தருக்கான காணிக்கையும் தசம பாகமும் விதைக்கிற ஒரு முறை. ஏதோ நம்ம என்னமோ ஆண்டவருக்கு என்னமோ நம்ம சர்ச்சைக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றேன், கிடையவே கிடையாது. நீங்க இப்படி விதைக்கிறதுனால கர்த்தருக்குரிய தசம பாகத்தையும் காணிக்கையும் விதைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஒன்ன வேலை செய்ய ஒன்னு ஆப்ரேட் பண்றீங்க. என்ன ஆப்ரேட் பண்றீங்கன்னா, இந்த செழிப்பின் பிரமாணத்தை ஆப்ரேட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என் வருமானத்தை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா, நான் சொல்றேன், கர்த்தரை நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் அவரை முக்கியப்படுத்தல. என்ன சொல்றேன், என் சம்பாத்தியம் என் உழைப்பினால வந்துச்சு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம்லாம் இல்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பொருளாதாரத்துல கர்த்தருக்கான பங்கை நீங்க விதைக்கிற ஒரு நேரம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்க ஒரு நாளும் அடைய முடியாது. இல்ல நான் ஜோம் பண்ணி ஆசீர்வாதம், இல்ல நான் வந்து எப்படியா உபாசம், ஆண்டவர் சொல்லுவார், போய் விதை. உன் கையில் நான் கொடுத்துருக்கிற பொருளாதாரத்தை அதில் எனக்குரிய ஒரு பங்கு இருக்குது, அந்த பங்கை கொண்டு வந்து நீ விதை. ஏதோ நீ கொடுக்கறனால தான் நான் வாழ போகிறன்றது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படி செய்கிறதுனால நீ வாழ்கிற. யூ ஆர் ஃபைண்டிங் அ வே டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு. உன்னை நான் இன்னும் ஆசீர்வதிப்பதுக்கான வழியை நீ இன்னும் என்னுடைய செழிப்பின் பிரமாணம் வேலை செய்வதற்கான விதத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஈசாக்கு அந்த 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 தேசத்தில் அவன் வந்து யாருமே தலைக்க முடியாத ஒரு இடத்துல தலை தோங்கினாங்க. ஏன் தெரியுமா? அவங்கிட்ட கர்த்தர் சொன்ன விதைக்கிற முறை இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் இன்னைக்கு ஒரு இடத்துல நிலைத்திருக்க முடியல, வளர முடியல, பெருக முடியலனா, என்ன நான் செக் பண்ண, நான் விதைக்கிறவனா இருக்கிறேன்னா, ஆமாய சோவர். விதைக்கிறவனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் இந்த செழிப்பின் பிரமாணத்தை ஆலோசனை. என்ன வாயில நீங்க வடை சுட்டாலும் அதனால உங்களுக்கு ஒன்றும் ஆண்டவர் பொத்து பொத்துன்னு ஒன்றும் போட போறது இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னைக்கு விதைக்கிறியோ அன்னையிலிருந்து தான் உன்னுடைய விளைச்சலுக்கான காரியத்தை நான் உனக்கு கொண்டு வருவேன். இது தேவன் வைத்திருக்கிற முறை, அவரே மாற்ற மாட்டார். நீங்க என்ன அழுது உருடு பிறண்டாலும் ஆண்டவர், இதுதான் முறை. இந்த முறையில் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியம், ஊழியத்துக்கு செய்ய வேண்டிய காரியம், சுவிசேஷத்துக்கு கொடுக்க வேண்டிய காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு கட்ட வேண்டிய இதெல்லாம் நீங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த செழிப்பின் பிரமாணம் வேலை செய்யணும்னா இந்த விதைக்கிற பிரமாணம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இந்த விதைக்கிற காரியத்துல கோட்டை விட்டுட்டு வேற காரியங்கள்லாம் ரொம்ப அதிகமா கவனம் செலுத்துறோம் பாருங்க. அதனாலதான் வாழ்க்கையில எவ்வளவு உழைச்சாலும் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் நமக்கு வராம போகிறதுக்கு காரணம், இங்க விட்டுட்டோம் கோட்டை. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எத்தனையோ காலமா, எத்தனையோ டெக்கேடா இந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டார்கள். அதனால அவருடைய சந்ததி இன்னைக்கு தவிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படணுமா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்க தலைமுறை கர்த்தரை சேவிக்கிற தலைமுறையா, கர்த்தர் விரும்புகிற சகல நற்கிரியைகளை செய்கிற தலைமுறையா இருக்கணும்னா, இன்னைக்கு நீங்க இந்த செழிப்பின் பிரமாணத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஜீவன்ல நம்ம அனுபவிக்கணும். அதுக்கு விதைக்கிற ஒரு முறைமையை கர்த்தர் வச்சிருக்காரு. அதை சொல்லியிருக்கு பாருங்க. 12ஆம் வசனம் வாசிப்போமா? எல்லாரும் வாசிக்கணும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. ஏன் அவன் ஆசீர்வதிச்சா தெரியுமா? அங்கேயே இருக்கு பதில். ஏன் அவன் ஆசீர்வதிச்சார்னா, அவன் விதை விதைத்தான். சொல்லுங்க வாயத்திறந்து. ஏன் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு? அவன் விதை விதைக்காம ஆசீர்வதிச்சிருப்பாரா? ஆசீர்வதிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவன்கிட்ட சொல்றாரு, இங்கேயே இருந்து நான் சொல்றபடி செய்யன்றார். முந்தின வசனம் வாசித்து பாருங்க. சொல்றாரு, எகிப்துக்கு ஓடி போகாத, இங்கே இரு, நான்
உன் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கே பயப்படாத. எல்லா வார்த்தையும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது விதைச்சாங்க. அவனுக்கான நேரம் கிடைச்ச போது விதைச்சான். அவன் விதைச்சதுனால வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. எத்தனை பேர் இப்படி பலன் அடையணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் கர்த்தர் இந்த செழிப்பின் பிரமாணம். வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா உங்க தொழிலில், உங்க வேலையில், உங்க குடும்பத்தில், உங்க உறவுல, கர்த்தருடைய காரியங்களுக்கு, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு நீங்க விதைக்கும் போது அடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்குன்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா வேலை செய்யறார். நல்லா கவனிங்க. நீங்க கொடுத்தாதான் ஆசீர்வதிப்பாருன்னு நான் சொல்ல வரல. ஆனா பொருளாதார ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா நீங்க விதைச்சாதான் அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்ன்றத வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. விதைக்க மாட்டேன், நான் வருவேன், நல்லா கர்த்தரை ஆராதிப்பேன், நல்ல வசனங்களை கேட்பேன், ஆனால் விதைக்க மாட்டேன்னா நான் சொல்கிறேன், பொருளாதாரத்தில் நீங்கள் வரலாம், உங்கள் ஆத்மாவுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் கிடைக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலையில், கையேந்திர நிலையிலிருந்து நீங்கள் கை திறந்து கொடுக்கக்கூடிய நற்கிரியைகளை செய்யக்கூடிய நிலைக்கு வரணும்னா இந்த செழிப்பின் பிரமாணம் வேலை செய்யணும். இவனுக்கு பாருங்க, இந்த பஞ்சத்தில் இந்த செழிப்பின் பிரமாணம் எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு 100 மடங்கு கர்த்தர் பலன். பலனே இல்லாத இடத்துல ஏதோ 1% பலன் வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஏத்துக்கலாங்க. பலனே இல்லாத இடத்துல 100 மடங்கு பலன். சொல்லுங்க வாய் திறந்து, பலனே இல்லாத இடத்துல எப்படி வரும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலனே இல்லைன்றீங்களா? அங்க 100 மடங்கு பலன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ தெரியுமா? இந்த செழிப்பின் பிரமாணம் உங்களுக்குள்ள வேலை செஞ்சுச்சுன்னா. நல்ல நீங்கள் உலகத்தில் நிறைய பிரமாணங்கள் இருக்கு பாருங்க. இந்த புவியீர்ப்பு பிரமாணம், அந்த லா ஆஃப் கிராவிட்டின்றோம் பாருங்க, அது கீழே இழுக்கிற சக்தி உள்ள ஒரு பிரமாணம். ஆனா நீங்க பாருங்க, எவ்வளவு கீழே இழுத்தாலும் எத்தனையோ ஏரோப்ளைன் அந்த கீழே இருக்கிற சக்தியை பீட் பண்ணி மேலோங்கி பறக்குது பாருங்க. ஏன்னா கீழே இழுக்கிற சக்திக்கு எதிரான ஒரு பிரமாணம் வேலை செய்யாது. என்னன்னா தூக்கு விசை பிரமாணம், அது லா ஆஃப் லிஃப்ட். இன்னைக்கு தரித்திரத்தில் இருக்கிறேன்னா, இன்னைக்கு கையேந்திர நிலையில் இருக்கிறேன்னா, இன்னைக்கு என் வாழ்க்கையில இந்த லா ஆஃப் ப்ராஸ்பரிட்டி வேலை செய்யும் போது கீழே இருக்கிற என்ன மேல தூக்கிட்டு வருது. நல்ல நீங்கள், நான் கீழே இருக்க போறதும் நான் உயர போறதும் கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு சொல்றத நான் என் மனசார கர்த்தர் எனக்கு சொல்ற சத்தியம் இது அப்படின்றத கேட்டு என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக என் மூலமா இந்த கண்ணாடியில கர்த்தர் காட்டுற எல்லா நற்கிரியைகளை செய்து எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அவருடைய மகிமையை என்னை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக காட்டக்கூடிய நிலையில என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புறாரு என்கிறத நீங்க உங்க இருதயத்தில் விசுவாசித்து வேற எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுத்தீங்கன்னா, நான் சொல்ற இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு பிரயோஜனமா இருக்காது. நல்லா கவனிங்கள். எப்படி கீழே இழுக்கிற ஒரு சக்தி வேலை செய்யும் போது அதை எதிர்த்து வேலை செய்கிற ஒரு பிரமாணம், தூக்கு விசை பிரமாணம், லா லிஃப்ட் வேலை செய்யுது. அது போல எதெல்லாம் உங்களை கீழே இழுக்குதோ, எந்தெந்த நிலையெல்லாம் கீழே போகிறீங்களோ நீங்க நம்பணும், இல்ல எனக்கு ஒரு கண்ணாடி இருக்கு, இந்த வேதம்ன்ற கண்ணாடியில பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மகிமை இருக்கு, கர்த்தர் எனக்கு வழி காட்டுறார், நான் செழிப்பதுக்கான பிரமாணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், அது எனக்கு இருக்கும்போது நான் எப்படி கீழே போகிறது? ஆகவே அந்த பிரமாணம் வேலை செய்ய, அந்த தூக்குற ஒரு பிரமாணம், அந்த செழிப்புன்ற பிரமாணம் என்ன மேல தூக்கிட்டு வருவதுக்கு கர்த்தர் விதைப்பும் அறுப்பும் வச்சிருக்கிற, அதை நான் செய்கிறேன். நல்ல கவனிங்கள், ரொம்ப முக்கியம் பாருங்க. நான் இந்த விதத்தில் கர்த்தர் எனக்குள்ள அவர் விரும்புகிற காரியங்களை செய்ய நிறைவுள்ள நிலையில ஐஸ்வர்ய சம்மனராய், சம்பூர்ணம் உள்ள தேவனாய், போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் ஏராளமான தாராளமான கர்த்தர், பரிசுத்தம் உள்ள தேவன் மாத்திரம், இதிலும் அவர் மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நிலையில நானும் மாறணும். ஆண்டவருக்காக நற்கிரியை செய்கிறவனாய், என் தேவனுக்காக ஐஸ்வர்யமானாய் இருந்து தேவன் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நான் செய்யக்கூடிய ஒரு நிலையில் என் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும் என்கிறத எண்ணுகிற ஒரு மனுஷங்கிட்ட
அவங்கிட்ட ராஜ்யத்தின் வேல்யூ, ராஜ்யத்தின் மதிப்பு, தேவ ராஜ்யத்தின் மதிப்பில் வாழ்கிற ஒரு மனுஷனாக மாறுறான். இதெல்லாம் இல்லாமல், தேவ நோக்கம் இல்லாமல், தேவ திட்டம் இல்லாமல் ஒரு மனுஷன் என்ன இந்த பொருளாதாரத்தை அடையணும்னு நினச்சானா, நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த மனுஷன் பேராசக்காரனோ பொருளாசக்காரனாக தான் இருப்பான். கிறிஸ்தவர்களை ஆண்டவர் பேராசக்காரனாகவும் பொருளாசக்காரனாகவும் வைக்கல, கிறிஸ்தவனை தேவனுக்காக ஐஸ்வர்யவானா மாத்துற. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்மளை யாருக்காக ஐஸ்வர்யவானா மாற்ற விரும்புகிறாரு? தேவனுக்காக. ஒவ்வொரு நாளும் சொல்லணும், வேலைக்கு போகும்போது சொல்லணும், ஆண்டவர் இந்த வெற்றியில் நான் உமக்காக ஐஸ்வர்யவானா, உமக்காக மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரமாக இருக்கணும். அப்படின்னா நான் சொல்கிறேன், என் மூலமாக கர்த்தர் எல்லா நற்கிரியையும் செய்யக்கூடிய எல்லா பொருளாதார ஆசீர்வாதத்தின் நிறைவை என் கையின் உழைப்பில் கர்த்தர் கட்டளையிடுவார். அழகும் நீங்கள் நான் அவனை காட்டில் நல்லா இருக்க, நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வராது. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தங்கிறான் கிறிஸ்தவன், அவன் பேர் ஜானு, என் பேர் ஜோசஃபு. அவன் ஜான் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா என் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஜான் வீட்டுக்கு ஒரு புது கார் வந்திருக்கு, என் வீட்டுக்கு நான் வாங்குறேன், இரு, எல்லா நகையை வை, எடு, அதை எடு, இதை எடு, அந்த இதை பிரேக் பண்ணு, இதை ஒர்க் பண்ணு, கடன் வாங்கி ஏதாவது வாங்கி அவனுக்கு ஜானுக்கு முன்னாடி ஜோசப் தலை குனிஞ்சவர் அல்ல அப்படின்னு காட்டுறதுக்காக வாழணும்னு நினைச்சா சீக்கிரம் தலை குனிஞ்சிருவீங்க. அது பேராசை. இது என்ன? பொருள் ஆசை வரும். இது தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும் இல்லை, கர்த்தருக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா கர்த்தர் நம்மளை கொண்டு நிறைய நற்கிரியைகளை, கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய சுவிசேஷத்துக்காக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உபயோகப்படுத்தும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை? சொல்லுங்கள், கையை உயர்த்தி. எல்லாரும் உள்ளே இருக்கிற எல்லாரும், மேலே இருக்கிறவங்களாம், நீங்கள் எங்கே 3வது வானத்தில் இருக்கிறீங்களா, இங்கே தான் இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி காட்டுங்க, நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கை கர்த்தருக்காக மகிமைப்படுகிற வாழ்க்கையாக இருக்கணும். சொல்லுங்கள் கையை உயர்த்தி, என் வாழ்க்கை கர்த்தருக்காக. கீழே உட்காந்துக்கிற தாத்தா பாட்டி கூட சொல்லணும், கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காந்துக்கிறவங்க என்ன சொல்லணும்? என் வாழ்க்கை ஆண்டவரே சாகிறதுக்கு முன்னாடி நல்ல மகிமையாக உமக்காக என் சரீரம், என் வாழ்க்கை, இந்த ஜீவியம் பயன்படணும். ஆண்டவரே நற்கிரியெல்லாம் செய்யணும். நமக்கு யாராவது வந்து உதவுவாங்களான்னு காத்துருக்க கூடாது. ஆண்டவர் நான் எத்தனை பேருக்கு உதவலாம், நான் எத்தனை பேருக்கு உதவி செய்யறதன் மூலமா ஆண்டவருடைய நன்மையை சொல்லலாம். அந்த அளவுக்கு கர்த்தாவே என் கையில உம்முடைய பொருளாதார நன்மையை நீர் கொடுக்கணும். ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவர். இந்த செழிப்பின் பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கீழ் தங்கி இருக்கிற நிலையை, கீழே இருக்கிற நிலையை மேல தூக்கிட்டு வரணும். ஆண்டவரே இதெல்லாம் அறிந்து செயல்படுற ஒரு மனுஷங்கிட்ட கிங்டம் வேல்யூ இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேல்யூ, அந்த மதிப்பை தெரிந்தவனா வர்ற அந்த மனுஷனுடைய கண்ணோட்டம் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தின் மேல வித்தியாசமா இருக்கும். அல்ல நான் சொல்றது, இதெல்லாம் எதையும், இந்த காரியத்தெல்லாம் இப்ப நான் சொன்ன சத்தியங்கள்லாம் விட்டுட்டு வேற நான் எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெறணும், பொருளாதார ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கண்ணோட்டம் தேவன் பார்க்கிற விதமா இல்லை. தேவன் பார்க்கிற விதத்தில் உங்கள் பொருளாதாரத்தையும் உங்கள் பணத்தையும் கர்த்தரும் கொடுக்குற ஒவ்வொரு உயர்வையும் மேன்மையும் சுகந்தரிப்பையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், அத்தனையும் தேவனுக்காக உபயோகப்படுகிற ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றுவார். கர்த்தர் பார்க்குற விதத்தில், கண்ணோட்டத்தில், அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலனா எப்படி இருப்பான் தெரியுமா? ஒரு மனுஷன் கிடைக்கிறதெல்லாம் சுருட்டினதெல்லாம் என்ன பண்ணு, மூட்டை கட்டு. எதெல்லாம் சுருட்டி மூட்டை கட்டினியோ அது மேல என்ன பண்ணு, ஏறி கெட்டியா உட்காந்துக்கோ. அப்படின்னா சீக்கிரம் கெட்டிமாவாயிடுவான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அந்த மனுஷனால என்ன கிடையாது, தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த மனுஷன் ஐஸ்வர்யம் ஆனது நிமித்தமா, அந்த மனுஷன் கையில பொருளாதார ஆசீர்வாதம் வந்தது நிமித்தமா தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது பிரயோஜனம் மட்டும். அதனால தான் சொல்றாரு, துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் எடுத்து யார்ட்ட கொடுக்குறாராம், பிரயோஜனப்படுத்துகிற நற்கிரியைகளை செய்ய உள்ளம் இருக்கிற ஒரு நீதிமானா இருக்கிற உங்க கையிலையும் என் கையிலையும் கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. நம்மள ஆண்டவர் அவருடைய பிரதிநிதியா வச்சிருக்காரு, ரெப்ரசன்டேட்டிவா கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிரதிநிதியா இருக்கிறாங்க. நம்மளை பார்த்து சொல்ல, ஐயோ பாவம் ஏழப்பட்ட பிள்ளைங்கப்பா இவங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அவமானம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு இல்லை, என்னை உண்டாக்கி என்னை ரட்சித்து மகிமை உள்ள கர்த்தருக்கு நான் அவமானத்தை கொண்டு வரேன்.
கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான் சொல்லணும், இவங்க கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், இவங்க மூலமாக நிறைய நற்கிரியைகளை இவர்கள் பிரயோஜனமான ஒரு கிறிஸ்தவம், ஒரு பிரயோஜனமான ஆளாக இருக்கிறாங்க சமுதாயத்தில். இந்த விதத்தில் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சபையிலும் தேவனுடைய ராஜ்யத்திலும் வாழ்கிற ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதுக்கு தான் இந்த சத்தியங்கள்லாம் கர்த்தர் நம்மளை கேட்க வைக்கிறாரு. இந்த குறித்த சிந்தனையே இல்லாமல் நான் வந்தேன், நான் வாழ்ந்தேன், நான் வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், வந்தேன், போனேன், நான் சொல்கிறேன் என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறேன், அதுக்கு நான் எப்படி இடம் கொடுத்துருக்குறேன் என் வாழ்க்கையில். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்படி ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவா, பிரதிநிதியா அவருடைய மகிமையை நம்மில் வெளிப்படுத்தி காட்டதான் வேதம் சொல்லுது பாருங்க. 1 பேதுருல ஆண்டவர் எப்படிப்பட்ட கூட்டமா நம்மளை தெரிந்துக்கிறாரா அப்படின்றத வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருல நீங்க கவனிச்சு பாருங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. வாசிப்போமா எல்லாரும்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எப்படி வச்சிருக்கிறார், எப்படி நம்மளை ஆக்கணும்னு விரும்புறாரு பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் அதிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிற ஆச்சரியமான ஒளிக்கு வர வைக்கிறாரா. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒளி நம்ம மேல வீசுது, மகிமை. அதுக்கு சொல்றாரு உங்களை அவருடைய சொந்த ஜனம். அப்படின்னா ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, யூ ஆர் இஸ் பெக்யூலியர் பீப்புள். பெக்யூலியர்னா ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல் பீப்புள். வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு. விசேஷித்த சொந்த ஜனமா நம்மளை ஒரு விசேஷித்த ஜனமா வச்சிருக்கிறாரு. விசேஷித்த ஜனமா பெக்யூலியர் ஆளா வச்சுக்கிட்டு அறவேக்காடா இருக்கக்கூடாது. ஆஃப் பாயில் வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆஃப் பாயிலா அறவேக்காடா நம்ம இருந்தோம்னா, நான் சொல்றேன் இந்த தேவன் நமக்கு மூலமா காட்ட விரும்புகிற அவருடைய ஆச்சரியமான ஒளியை என்ன காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு பிரதிநிதியா, அந்த ஒரு ஸ்தானத்துல நம்மளை கொண்டு வந்து நிக்க வைக்க விரும்புறாரு. அதை காட்ட முடியாம போகிற ஒரு நிலை. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சொல்றாரு சொந்த ஜனமா, ராஜரீக ஆசாரிய கூட்டமா, பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய். எதுக்கு இதெல்லாம் செய்யறாரு? ஏன் நம்மளை ரட்சித்து நமக்கு ஏன் புது மனுஷனாகி நமக்குள்ள ஏன் இந்த கண்ணாடியை பார்க்க வச்சு இந்த மகிமையில நமக்குள்ள இருக்கிறத காட்டுறாரு? ஏன்னா அந்தகார இருள் இந்த ஆச்சரியமான ஒளிக்கு வர வச்ச அவருடைய புண்ணியங்களை அதை எடுத்து காட்டுவதற்காக. உங்கள் வெளிச்சம் மனுஷர்கள் முன்பாக பிரகாசமா இருக்க கடவுதுனாரே காட்டுறாரு. நான் உன்னை தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனம். நம்ம சொல்லணும், இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் இருக்கிறேன், இந்த இந்தியா தேசத்தில் தமிழ்நாட்டில் இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிறேன், நான் என் இயேசுவுக்கு பிரியமானவன். கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் என் இயேசுவுக்கு பிரியம், நான் சொந்த பிள்ளையா இருக்கிறேன்? சொல்லுங்க கையை உயர்த்தி. என்ன கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனமா, சொந்த பிள்ளையா, பரிசுத்த ஜாதியா கர்த்தர் என்ன தெரிந்து வச்சிருக்கிறாரே. இவ்வளவு மேன்மையான நிலையில கர்த்தர் நம்மளை வச்சிருக்கும் போது நான் என்னை எப்படி பார்க்கிறேன் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதற்காகவே இயேசு கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மளை வெறும் பரிசுத்தத்தில் மாத்திரம் மகிமைப்பட தேவன் வந்து நம்மளை அழைக்காம, அது ரொம்ப முக்கியமான ஜீவியம். ஒவ்வொரு நாளும் அது வேணும். எப்படி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மகிமையில வாழணுமோ அதே போல ஒவ்வொரு நாளும் நற்கிரியைகள் எல்லாம் செய்ய ஐஸ்வர்யம் உள்ள தேவன், சம்பூர்ணம் உள்ள தேவன், ஏராளம் தாராளம் உள்ள தேவனுடைய மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு கிரியையின் மூலமா காணப்படணும். பொருளாதாரத்திலும் அந்த மகிமை நமக்கு உண்டாகணும் என்று கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தின இயேசு கிறிஸ்து விரும்புகிறதுக்கு இசைந்து வாழ்றனா அல்லது அதுக்கு எதிராக வாழ்றனா? நல்ல நீங்கள் எதிராக வாழும்போது நான் சொல்றேன், எவ்வளவு நன்மை கொடுத்தாலும் அந்த நன்மை கர்த்தருக்காக உபயோகமே ஆகாது. இந்த கெட்ட குமாரனுடைய கதையை கவனிச்சு பாருங்க. எல்லா நன்மையும் வாங்கிட்டு போனா தகப்பன் இருந்து, ஆனா மகிமை வெளிப்படல. அவனுடைய மகிமை கொஞ்சம் கூட வெளிப்படல. வாங்கிட்டு போன எல்லா நன்மையினுடைய மகிமையை இழந்து போனா, எல்லாத்தையும் செலவு பண்ணி நஷ்டம் அடைந்து ஒண்ணும் இல்லாம வெறும் கையா நின்றான். சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம நின்றான். மனம் திரும்பி தன் தகப்பின் வீட்டுக்கு போகிறேன்,
நான் என் தகப்பனுக்கு பிள்ளையா இருக்க விரும்பல, நான் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன்னு வந்த அந்த நிலை உள்ள ஒரு மகனை தகப்பன் சொல்றாரு, இல்ல இல்ல நீ என் வேலைக்காரன் கிடையாது, நீ எப்போ திரும்பி வந்தாலும் நீ மறுபடியும் என்னுடைய பிள்ளையா தான் இருக்கிறேன்னு சொல்லி அவனை பிள்ளையாக அணைத்து கொண்டு அவன் கையில மோதிரத்தை போட்டாராம், பாதரட்சைகளை கொடுத்தாராம், வஸ்திரங்களை கொடுத்தாராம், அவனுக்காக ஒரு விருந்து ஆயத்தப்படுதான். யோசிச்சு பார்த்தீங்களா, அந்த காலத்துல மோதிரத்தை கொடுக்கறதுன்றது குடும்ப காரியங்கள்ல எல்லா டிரான்சாக்ஷனையும் அந்த நாட்கள்ல, இன்னைக்கு கை ரேகைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த காலத்துல மோதிரம் முத்திரை போடுவாங்க. குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கான மோதிரங்கள் கொடுக்கப்படும். அந்த மோதிரம் யார் கையில போடுதோ அவங்க போய் பத்திரத்தில் அந்த மோதிரத்தை பதிய வைக்கலாம். எல்லா குடும்ப டிரான்சாக்ஷனையும் செய்வதற்கு மோதிரம் ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி. தாப்பா என்ன செய்யறாரு பாருங்க, இழந்து போனியா, வா உனக்கு நான் என்கிட்ட நீ வரும்போது என்னுடைய வெளியே நான் உனக்கு கொடுக்கும் போது ஐ எம் கிவிங் யூ அகெயின் தி அத்தாரிட்டி, உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய செழிப்பின் பிரமாணம் உனக்கு வேலை செய்யணும், நீ என்னுடைய மகிமைக்குள்ள இருக்கணும், என்னுடைய நிறைவுக்குள்ள இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம் பாருங்க. இப்படி அவனுடைய மகிமை ஜனங்கள் நடுவே பிரகாசிக்கும்படி தாப்பன் செஞ்சார் பாருங்க. கெட்டு போன குமாரன் வந்தான், மனம் திரும்பினா, ஆண்ட தாப்பனை சொல்றான், நான் உமக்கு பிள்ளையா இருக்க லாய்க்கு இல்லை, நான் ஒரு வேலைக்காரன். தாப்பன் சொல்ற, இல்ல இல்ல நீ என் பிள்ளைதான் சொல்லி ஜனங்கள் நடுவே அவனை கர்த்தர் மகிமைப்படுத்த அந்த தாப்பன் மகிமைப்படுத்தி காட்டினார். நான் சொல்றேன், நம்முடைய பரலோக தாப்பனும் இன்னைக்கும் அதை தான் நமக்கு செய்ய விரும்புகிறார். எங்க மகிமை இழந்தனோ அதே இடத்துல நான் அவர்கிட்ட திரும்பி வந்து அவர் சொல்ற வழிகளை நான் என் வாழ்க்கையில கை கொண்டு நான் செழிப்பதுக்காக செழிப்பின் பிரமாணத்தை வச்சிருக்கிறாரே, அதை என் வாழ்க்கையில எடுத்து கை கொண்டு இன்னையிலிருந்து ஆண்டவரே நான் விதைக்கிறேன், நீ சொல்றதெல்லாம் செய்யறேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவார், வா. அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பன் தன் குடும்பத்துக்கு முன்பாக, தன்னுடைய ஜனத்தாருக்கு முன்பாக, இதோ காணாமல் போனவன் எனக்கு மறுபடியும் கிடைத்திருக்கிறான் என்று சொல்லி அவன் கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஜனங்கள் நடுவே அவனுடைய மகிமையை மகிமைப்படுத்தி காட்டின ஒரு தகப்பன் இருப்பார்னா, நான் சொல்றேன், அதை காட்டிலும் சிறந்த தகப்பன் நம்முடைய பரலோக தகப்பன். நம்மை மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியமான ஒன்றாயிருக்கு. நல்ல கவனி, இப்படிப்பட்ட வெற்றி உள்ள நிலையில உங்க வாழ்க்கையை வாழணும். ஆண்டவருடைய அமைப்புல எல்லாமே நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்தா, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நிரம்பி வழிய செய்கிற தேவன். நாளைக்கு போய் கடையை திறக்கிறீங்கன்னு வச்சுங்க, கடையை திறக்கும் போது என்ன சொல்லணும், என் தேவன் அவருடைய சிஸ்டம் என்ன, நிரம்பி வழியும். போய் கதத்துக்குமா, ஆண்டவா என்ன பண்ண போறானா. நிறைய பேர் வேலைக்கு போகும்போது, ஆமாம் இது ஒரு பெரிய வேலை, ஆமாம் ஊரில் இல்லாத வேலை அப்படின்னு போய் உட்காந்திங்கன்னா அது பெரிய வேலையாக தான் மாறிடும். போகும்போது சொல்லணும், இல்லை இல்லை என் ஆண்டவர் என்னில் மகிமைப்பட இந்த வேலையை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிறார், இந்த தொழிலை என்கிட்ட கொடுத்துருக்கிறார், இதை நிரப்பி வழிந்தோட பண்ணக்கூடிய கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த செழிப்பின் பிரமாணம் என்னில் வேலை செய்ய கர்த்தர் வச்சிருக்கிற இந்த லா ப்ராஸ்பரிட்டி எனக்கு வேலை செய்ய நான் விதைக்கணும்னு சொன்னதெல்லாம் விதைக்கணும். கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறது கேள்வி கேட்டீங்கன்னா பதில் கிடைக்காது. கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தா கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக. எத்தனை பேர் கை வாய்த்து சொல்றீங்க, ஆண்டவரே நீ சொல்றதுக்கெல்லாம் நாங்க கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் நிச்சயம். எத்தனை பேர் கை வாய்த்து சொல்றீங்க, நீங்க சொல்றதுக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த விதைக்கிற பழக்கமே இல்லைன்னா இன்னிலிருந்து ஆரம்பிங்க. இது வரைக்கும் கோட்டை விட்டுட்டோம், இன்னிலிருந்து கோட்டை விடாம வாழ்க்கையில விதைக்கிறதுக்கான நேரத்தை, கர்த்தருக்கு என்று விதைக்கிறதான ஒரு நேரத்தை, குடும்பத்துக்கு என்று விதைக்கிறதுக்கான ஒரு நேரம், இதெல்லாம் செஞ்சால் செழிப்பின் பிரமாணம் வேலை. இந்த செழிப்பின் பிரமாணம் வேலை செய்யும் போது உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்படி உங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? எளிமை நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லா 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்ப நீர் எங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். வாயத்திறந்து சொல்லுங்க, எங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க வாயத்திறந்த, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம். எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்றீங்க? ஆண்டவரே
என்ன, என் குடும்பத்தை, ஆண்டவரே என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, எங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதத்தை எங்க வாழ்க்கையில நாங்க ஒரு நாளும் இழக்கக்கூடாது. சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே ஒரு நாள் கூட உங்க ஆசீர்வாதத்தை எங்க வாழ்க்கையில நாங்க இழந்துடக்கூடாது. இந்த செழிப்பின் ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும். ஈசாக்குக்கு வேலை செஞ்சு ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுத்துச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு பலன் இல்லையே பலன் இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட அந்த சத்தியத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் விதைக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய செழிப்பின் பிரமாணம் அவர்கள் மேல வேலை செய்யும் போது பலன் இல்லை என்று சொன்ன இடத்துல கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுக்க வைக்க வல்லமை உள்ள தேவனுடைய கிரியைகள், ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வேலை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் நல்ல தேவனே, இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் கேட்ட அந்த சத்தியத்தின்படி அவருடைய வாழ்க்கையை மகிமையாக்கும். உம்முடைய அற்புதமான கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் மறுபடியும் சிந்தித்து எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் இந்த செழிப்பின் பிரமாணத்துக்குள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்கள் பொருளாதாரத்தில் காணப்பட கர்த்தர் விரும்பும் சகல காரியங்களிலும் நாங்கள் விதைத்து ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் நீர் மகிமைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிற மகிமை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசமான விதத்தில் காண்பிக்கப்படக்கூடிய விதங்களில் இன்று முதல் ஆண்டவரை கேட்ட அந்த சத்தியத்துக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து அந்த சாயலாகத்தானே உம்முடைய பிள்ளைகள் மாறுகிறதினாலே நீர் மகிமையின் மேல் மகிமை அடைகிற நிலையில எங்க ஒவ்வொருவரையும் நடத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.